வடபழனி ஆண்டவனை நம்புங்க, நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க. வடபழனி ஆண்டவனை நம்புங்க, நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க. வடபழனி முருகா வரம் தருவாய் முருகா, வடபழனி முருகா வாழ வைக்கும் முருகா. சந்தன காவடி வாசம் சண்முகன் சேவடி நேசம், புஷ்ப காவடி வாசம் முருகன் புகழை நாளும் பேசும். பால் காவடி வாசம் பன்னீர் காவடி வாசம், சஷ்டி நாளை இன்று இந்த தமிழ் புத்தாண்டுல அனைவருக்கும் எல்லோரும் வளமாக நலமாக வெற்றி பெற வாழ்த்த முருகன் அருளால வாழணும்னு அப்பன் வடபழனி முருகனை வேண்டி பலமாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்து எப்பெல்லாம் வந்து முருகரை பார்க்கணுன்னு எண்ணம் வருதோ அப்பெல்லாம் வருவேன். இன்றைக்கி உண்மையிலேயே நான் வந்து சரி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில் போயிட்டு முருகரை தரிசிட்டு வரோம், இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாதாரணமாக தான் நான் கிளம்பி வந்தேன். ஆனால் வெளியில் கூட்டத்தை பார்த்தோன்னே உண்மையிலேயே பயந்துட்டேன். கொஞ்சம் ரொம்ப 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 சரி திரும்பி போயிடலான்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து கூட்டம் இருக்குது, நம்ம இப்போ போயிட்டு வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை யாரையுமே தொந்தரப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பலாம் நினச்சேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை சும்மா அப்படி உள்ளேயாவது போயிட்டு ஆலயத்திலேயே காலை வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்த உடனே அது இயற்கையாகவே கரெக்டாக முருகனை போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுது. ஏன்னாக்க எப்பயுமே நம்ம வந்து போய் ஃப்ரீயாக பார்ப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு விழாவில், அதாவது புத்தாண்டு இந்த நியூ இயரில் வேறு விசேஷ நாள்களில் வந்து அதுவும் இன்றைக்கி சஷ்டியினுடைய இது ரெண்டுமே அமைஞ்சதுனால வந்து இன்றைக்கி லட்சம் மக்கள் வந்து மெயின் ரோடு வரைக்கும் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் இந்த புத்தாண்டில் அத்தனை முருக பக்தர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் பெறணும்னு சொல்லிட்டு முருகனை வேண்டிக்கிறேன், வடபழனி ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.